இந்த உலகத்திலேயே ரொம்பவே பிரம்மாண்டமான வீடு அப்படின்னா அது இதுதான். வருஷத்துக்கு ஒரு தடவை இது ஒவ்வொரு பிளேஸ்ல இருந்து மாறிக்கிட்டே நகர்ந்துகிட்டே இருக்கும். அது எப்படி நடக்குது, ஏது நடக்குதுன்னு யாருக்குமே தெரியாது. இதுவரைக்கும் இந்த வீட்டுக்குள்ள போன யாருமே வெளியவும் வந்ததில்ல. இப்படி இருக்க ஒரு டீம் என்ன பண்றாங்கன்னா, எப்படியாவது இந்த வீட்டுக்குள்ள போயிட்டு அப்படி என்னதான் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த காலத்து தலைமுறைகள சொல்லவா வேணும்? அதனால தைரியத்தோட ஒரு 8 பேரு டீமா இந்த வீட்டுக்குள்ள போறாங்க. அவங்க வந்து ஃபர்ஸ்ட் லெவலுக்கு போறாங்க. அதுல ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க அப்படின்னு எழுதியிருக்கு. ஃபர்ஸ்ட் ரூம்குள்ள வந்ததுமே பார்த்தா, இவங்கள மாதிரி 8 ஸ்டாச்சூஸ் அங்க இருக்கு. வாவ்! இதெல்லாம் ரொம்ப செமையா இருக்குல்ல. பார்த்தா நார்மலான வீடு மாரி தான் இருக்கு அப்படின்னு அவங்கள பார்த்துக்கிட்டு இருக்க. அதுல ஒருத்தவன் உத்து பார்க்கையில தான் தெரியுது. இதுங்க அவங்க என்ன பண்றாங்களோ, அத தான் அப்படியே பண்ணிக்கிட்டு இருக்குதுங்க அப்படின்னு. இதெல்லாம் ஏதாவது டெக்னாலஜி வச்சு இந்த மாதிரி செட் பண்ணியிருக்கணும். ஏதோ ஒரு ஸ்கேனிங் டிவைஸ வச்சு நம்மள ஸ்கேன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு இவங்களுக்குள்ள பேசிட்டு இருக்காங்க. அதுல ஒருத்தன் மட்டும் அமைதியா நின்னுகிட்டு இங்க என்ன நடக்குதுன்னு பார்க்குறான். திடீர்னு பார்த்தா லைட் ஆஃப் ஆகிட்டு திருப்பி ஆன் ஆகுது. அப்ப பார்த்தா எல்லாரோட தலையிலயுமே 2 கைகள் வந்து அப்படியே பொளந்திருக்கிற மாரி வந்து காமிக்குது. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது, இன்னொரு டோர், செகண்ட் டோர் வந்து ஓப்பன் ஆகியது. ஆக்சுவலா இதுக்கான மீனிங் என்னன்னா, இந்த லெவல இதோட நீங்க குவிட் பண்ணிட்டீங்கன்னா, நீங்க எல்லாரும் சேஃப் அப்படிங்கிற மாரி வந்து அர்த்தம். அதெல்லாம் அவங்க புரிஞ்சுக்காம அடுத்த டோர் ஓப்பன் ஆயிருச்சு வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க. இதுவும் வந்து திடீர்னு பார்த்தா லைட் ஆஃப் ஆகிட்டு ஆன் ஆகுது. அப்ப பார்த்தா மூலையில மாஸ்க் போட்டு ஒருத்தன் நின்னுட்டு இருக்கான்.